ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வந்த கச்சா எண்ணெய் கப்பல். மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவிலிருந்து புறப்பட்ட கப்பல் மும்பை வருகை. கையிருப்பில் உள்ள 17 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வரும் அமெரிக்கா. விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தாண்டியது. போர் நீடித்தால் $200 தொடும் என ஈரான் எச்சரிக்கை. ஈராக் அருகே எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல். கச்சா எண்ணெய் கண்டெய்னர்களுடன் தீப்பற்றி எரிந்த கப்பல். துபாய் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய ஈரான். அடுக்குமாடி குடியிருப்பில் பற்றிய தீ. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாக பரவும் வதந்தி. அச்சத்தில் அளவுக்கு அதிகமாக பெட்ரோல் டீசல் வாங்க குவிந்த வாகன ஓட்டிகள். பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ற வதந்தியால் சென்னையில் காலையிலேயே பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த மக்கள். வாகனங்களில் பெட்ரோல் நிரப்புவதுடன் பாட்டில்கள் கேன்களிலும் வாங்கிச் செல்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்களில் வதந்தியால் பெட்ரோல் நிலையங்களில் குவியும் வாகன ஓட்டிகள். 4 மணி நேரம் காத்திருந்தும் பெட்ரோல் கிடைக்கவில்லை என ஆதங்கம். இன்ஸ்டாகிராம்லாம் பெட்ரோல் தட்டுப்பாடு, இனிமேல் பெட்ரோல் கிடைக்காது, முடிஞ்ச அளவு சேமித்து வச்சுக்கோங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தை பாருங்கள், நானும் 3 மணி நேரமாக அந்த கேனை வச்சு நின்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் வாங்க முடியல. தமிழ்நாட்டில் 21 நாட்களுக்கான பெட்ரோல் டீசல் கையிருப்பு உள்ளது. பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் KP முரளி விளக்கம். 14 டெர்மினல் சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. சென்னையில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்குது. எனக்கு கிடைச்ச தகவலின்படி 21 நாளுக்கு அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்கள் வேணாக்கா ஆயில் கம்பெனியினுடைய ஸ்டேட் ஹெட்ஸு சென்னையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவையின்றி அதிகமாக வாங்கினால் செயற்கையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும். தேவைக்கு ஏற்ப மட்டுமே வாங்குமாறும் பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் KP முரளி வேண்டுகோள். ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபார் பேனிக் பையிங். உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருந்து நீங்கள் தேவையான பெட்ரோல் டீசலை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரசு போக்குவரத்து கழகத்தில் டீசல் தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் தகவல். பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் விளக்கம். அடுத்த 3 மாதங்களுக்கான பெட்ரோல் டீசல் இருப்பு உள்ளது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என புதுச்சேரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கம் விளக்கம். தட்டுப்பாடு இல்லை, எல்லாரும் இருக்கு, அவசரப்படாமல் பொறுமையாக நான் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வதந்தியை தான் பார்க்குறாங்க, நம்ம சொல்கிறத மக்கள் கேட்கல. வதந்தியை யாரும் நம்ப வேண்டாங்கிறது எங்களுடைய டீலருடைய கோரிக்கையாக நாங்கள் இருக்கிறோம். சென்னை எழும்பூரில் LPG நிரப்புவதற்காக வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோக்கள். தட்டுப்பாடு காரணமாக 1 கிலோ LPG $85 வரை விற்பனை செய்யப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை. ரயில்களில் வழங்கப்படும் உணவு நிறுத்தப்படவில்லை என அதிகாரிகள் தகவல். டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது உணவும் முன்பதிவு செய்பவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதாக விளக்கம். 3 நாட்களாக கேஸ் சிலிண்டர் விநியோகிக்காததால் சேலத்தில் ஓரிரு நாட்களில் 3000 உணவகங்கள் மூடும் நிலை. 50% சிலிண்டர்களையாவது விநியோகிக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை. எங்களுக்கு ஒரு கடைக்கு இப்போ 2 சிலிண்டர் கொடுத்தா 1 சிலிண்டர் கொடுக்க சொல்லுங்கள். அதை கொடுத்தாலே நாங்கள் எங்கள் தொழிலாளையும் பார்த்துக்குவோம். வர்ற மக்களுக்கும் 10 ஐட்டம் செய்கிறத 5 ஐட்டமாக செஞ்சு நாங்கள் எல்லா மக்களுக்கும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். அந்த உதவி எங்களுக்கு செஞ்சால் போதும். பழனியில் மயானத்தில் கேஸ் சிலிண்டர் இல்லாததால் பாதிப்பு. உடல்களை எரியூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் சிக்கல். கொடைக்கானலில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகு அடுப்பிற்கு மாறிய அம்மா உணவகம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக நடவடிக்கை.
வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திண்டுக்கல் உணவகங்களில் உணவுப் பொருட்கள் குறைப்பு. விற்பனை குறைந்து பல்லாயிரம் கிலோ காய்கறிகள் தேக்கத்தால் வியாபாரிகள் கவலை. கேஸ் தட்டுப்பாடுனால காய்கறி 4 நாளா விற்கல, எல்லாமே அப்படியே இருக்கு. ஹோட்டல் கடை பூரா மூடி இருக்குது. ஹோட்டல் கடை திறந்திருந்தா தானே எங்களுக்கு வியாபாரம் இருந்தோம். மக்களே வரதில்லை, ஹோட்டலுக்காரன் ஜாஸ்தி யாரும் வாங்குறதில்லை, மார்க்கெட்டே வெறும் விரிச்சோடி காணப்படுது. மகாராஷ்டிரா, புனே உள்ளிட்ட மாநிலங்களிலும் வீட்டு உபயோக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என அச்சம். விநியோக நிறுவனங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். கொரோனாவை கடந்து வந்தது போல சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடியில் இருந்தும் மீண்டு வருவோம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என திருச்சி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் வேண்டுகோள். During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation we will navigate every situation successfully. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். மக்கள் பீதியடைய வேண்டாம் என கூறிவிட்டு பிரதமர் பீதியடைந்திருப்பார் என்று ராகுல் காந்தி விமர்சனம். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து இன்று மாலை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலாளர் முருகானந்தம். உணவகங்கள் படிப்படியாக மூடப்பட்டு வரும் நிலையில் ஆலோசனை. மார்ச் 16 வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் சரிந்த தங்கம் விலை. சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை போரூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதிக்கு வெண்கல சிலை அமைப்பு. 8 அடி உயர சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த விவகாரம். அலட்சியத்துடன் செயல்பட்டதாக மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சஸ்பெண்ட். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் காவல்துறை மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக எம்எல்ஏ வந்து சமாதானம் பேசியது ஏன் என்றும் கேள்வி. நெல்லையில் 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு தூக்கு தண்டனை. போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் கோவில்பட்டியில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கடலை மிட்டாய்கள் தேக்கம். ஆர்டர்கள் ரத்தானதால் செய்வதறியாது தவிக்கும் வியாபாரிகள். மதுரை மாநகராட்சியில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம். மதுரையில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கட்டுப்பாடுகள் விதித்து விஜய் பரப்புரையை தடுக்க முயற்சிப்பதாக கூறி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தாவேக்கவினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கை காக்க அரசு தவறிவிட்டதாகவும் முழக்கம். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றார் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மேற்கு வங்க ஆளுநராக பதவியேற்ற RN ரவி பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவை கொலை செய்ய முயற்சி. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றவரை துப்பாக்கியால் சுட முயன்றவரை கைது செய்த காவல்துறை.